இஸ்ரவேல் நாட்டை பற்றி உலகம் இரண்டாக பிளவுபட்டு நிற்கும் அதேவேளை கிறிஸ்தவர்களும் தவறான போதனைகளால் குழப்பமடைந்து இஸ்ரேலை ஆதரிப்பது சரியா தவறா என்ற கேள்வியுடன் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசம் யூதர்களுடையது அல்ல என்ற தவறான செய்திகளால் யூதர்களுக்கு எதிரான பயங்கர வன்முறைகளுக்கு ஏராளமானோர் தயாராக உள்ளதால் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையும் உலக வரலாற்றின் ஆரம்பம் முதல் கடைசி வரை இஸ்ரவேல் தேசம் பற்றி எழுதப்பட்டுள்ளது. தேவ திட்டத்திலும் சித்தத்திலும் மட்டுமல்ல, தேவனுடைய இதயத்திலும் மிக முக்கிய இடம் வகிக்கும் ஒரே நாடு இஸ்ரவேல் என்பதை வேதாகமம் மிக தெளிவாக கூறுகிறது. கிறிஸ்தவர்கள் உரிமையுடன் தங்களுக்கான வாக்கு தத்தங்களாக எடுத்துக்கொள்ளும் பழைய ஏற்பாட்டு வசனங்கள் அனைத்தும் 100% இஸ்ரவேல் மக்களுக்கு நேரடியாக தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் தான். கிறிஸ்தவ உலகில் மிக பரிச்சயமான, அதாவது பலர் மனப்பாடம் செய்து தினமும் உச்சரிக்கும் இந்த வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும் போது இஸ்ரவேலை குறித்த தேவ அன்பு எவர்லாஸ்டிங் அண்ட் அன்வெயிலிங், அதாவது மாறாத நித்திய அன்பு என்பதும் அவர்களுடனான உடன்படிக்கை கடைசி வரை நிலைத்திருக்கும் நித்தியமானது என்பதும் மிக தெளிவாக விளங்குகிறது. இதை பற்றி ஏராளமான வசனங்கள் இருந்த போதும் சிலவற்றை கவனிப்போம். கர்த்தர் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் இஸ்ரவேலை தமக்கு சொந்த ஜனமாகவும் சுதந்திரமாகவும் சம்பத்தாகவும், அதாவது ட்ரெஷராகவும் தமது மனதில் இருந்த அன்பின் காரணமாக தெரிந்து கொண்டார் என யாத்ராகமம் 19:5-6, சங்கீதம் 135:4, உபாகமம் 7:7-8, உபாகமம் 10:15 ஆகிய வசனங்களில் காணலாம். எரேமியா 31:3 அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என கூறியபடியே இஸ்ரவேலர் தவறு செய்த போதெல்லாம் தண்டித்து நாட்டை விட்டு அவர்களை சிதறடித்த போதிலும் மன்னித்து மீண்டும் சேர்த்துக்கொண்டு உடன்படிக்கையை ரெஸ்டோ பண்ணும் தெய்வீக அன்பை பல முறை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் இஸ்ரவேலை வெறுப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை, அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேலர் உடன்படிக்கையை மீறிய போதிலும் அவர் தமது அன்பிலும் வார்த்தையிலும் எப்போதும் உண்மையும் உறுதியும் உள்ளவராகவே இருக்கிறார் என்பதை பின்வரும் வசனங்களில் காணலாம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும், சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாயிராதபடிக்கு அற்றுப்போகும். மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு தெளிவாக நாங்கள் ஆராதிக்கும் தேவன் இஸ்ரவேலருக்கு ஆதரவாக இருக்கும் போது கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலருக்கு எதிராக இருக்க முடியுமா? ஆதரவாகத்தானே இருக்க வேண்டும்.
இப்போது இருக்கிற யூதர்கள் வேறு, உண்மையான யூதர்கள் அழிந்து விட்டார்கள் என சொல்லுகிறவர்கள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் அழிந்தால்தான் இஸ்ரவேல் ஒரு ஜாதியாக இராமல் அற்று போகும் என தேவன் கூறும் வசனங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலரை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன் என தேவன் கூறுகிறார். தமது கோபத்திலே இஸ்ரவேலரை தண்டித்து சிதறடித்தாலும் மிகுந்த கிருபையுடன் அவர்களை மீண்டும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருவதாக வாக்களித்து அதை நிறைவேற்றியும் இருக்கிறார். தேவ திட்டத்தின்படியே இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவாக்கப்பட்டது என்பதற்கு ஏராளமான வசனங்கள் உள்ளன. இஸ்ரேல் உருவான நாள் முதல் அவர்களை முற்றாக அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் சுற்றிலும் உள்ள நாடுகள் யுத்தத்திலும் பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இஸ்ரவேலை பகைத்து அநியாயமாகவும் கடுமையாகவும் நடத்தி இஸ்ரவேல் தேசத்தை பங்கிட்டு எடுத்துக்கொண்டதற்காக தேசங்களை கடுமையாக தண்டிப்பதாக கர்த்தர் கூறியுள்ளார். கடைசி நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தங்களில் தான் நேரடியாக ஈடுபட்டு தேசங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதாக தேவன் சொல்லும் போது இஸ்ரவேலர் மீது குற்றம் சாட்டுகிறவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தம் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன? இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ? இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களாகில் நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்வேன் என கர்த்தர் கூறுவது நேரடியாக பலஸ்டைன் ஆதரவாளர்களை கடுமையாக எச்சரிப்பதாக உள்ளது. உலகின் எல்லா நாடுகளையும் விட்டு இஸ்ரவேலை என் தேசம் என கூறுகிறார். எனவே இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர்கள் தான் நியாயம் இல்லாமல் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதறடிக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என ஏசாயா 31 கூறுகிறபடியே கர்த்தரே இறங்கி வந்து இஸ்ரவேலுக்கு எதிரான எல்லா யுத்தங்களிலும் அவர்களை எதிரி நாடுகளிடமிருந்து காத்து விடுவித்துக் கொண்டிருக்கிறார். நியாயமும் நீதியும் செய்கிற கர்த்தரின் பக்கம் நிற்பது தான் நியாயமும் நீதியுமானது. அக்கிரமம் செய்கிறவர்களின் பொய்யை நம்புவதும் அவர்களின் பக்கம் நிற்பதும் தேவ பார்வையிலே அநீதியான செயல். எனவே கிறிஸ்தவர்கள் சந்தேகமின்றி இஸ்ரேலை ஆதரிக்கலாம்.